ரியாக்டில் நீங்கள் பிகினரா இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கானது தான். ஒரு காம்பனண்ட்டை லோட் பண்ணும்போது காம்பனண்ட்டுக்கு ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் கொடுக்குறத விட ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இமேஜ் டேக்கில் வந்து நார்மல் HTML க்ளோசிங் பண்ணவே மாட்டோம். பட் ரியாக்டை பொறுத்தளவில் கண்டிப்பாக க்ளோஸ் டேக் கொடுக்கணும். க்ளோஸ் டேக் கொடுக்கல அப்படின்னா எரர் அடிக்கும். ஈவன் இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு நார்மல் HTML ப்ராஜெக்டை ரியாக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய எரர் வரும். அதில் எரர் இந்த இமேஜ் டேக்கில் இருந்தால் அன்னெசரிஸாக டிவ் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மல்டிபிள் எலமெண்ட்ஸ் உங்களோட கோடில் இருக்குது அப்படின்னா ஒரு டிவ் டேக் யூஸ் பண்ணணும். டிவ் டேக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்ராக்மெண்டேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட கன்சோல் பார்ட்டில் அது தெரியாமல் டீசெண்டாக இருக்கும். பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து சைல்டு காம்பனண்ட்டுக்கு ப்ராப்ஸ் வேல்யூ சென்ட் பண்ணுவீங்க. ப்ராப்ஸ் வேல்யூவை props.name, props.age, props.city அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக உங்கள் சைல்டு காம்பனண்ட்டில் இந்த மாதிரி ஒரு லைன் டீஸ்ட்ரக்சர் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரிஜினல் நேமில் எடுத்துக்கலாம். அந்த நேமை டைரெக்டாக உங்களோட சைல்டு காம்பனண்ட்டில் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கோடு பார்க்க லுக் அண்ட் லைக் கிளியராக இருக்கும். நார்மல் HTML CSS எழுதும்போது கிளாஸ் அப்படின்னு போட்டு அதோட நேம் எழுதுவாங்க. பட் அதே சிண்டெக்ஸ் தான் உங்களுக்கு இங்கேயும் எழுத வரும். அந்த மாதிரி எழுதுனீங்க எரர் அடிக்கும். ஸோ கிளாஸ்க்கு பதிலாக கிளாஸ் நேம் அப்படின்னு கொடுக்கணும். ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட இன்லைன்லேயே அந்த ஃபங்க்ஷன்ஸோட லாஜிக் எழுதாதீங்க. அதுக்கு பதிலாக அந்த இன்லைனில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை ரைட் பண்ணி ஃபங்க்ஷனில் போய் அந்த லாஜிக் எழுதி பாருங்க. கருத்தை நடு நெத்தில வைங்க. நடுவுல வரமாட்டேங்குதப்பா வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வில்லேஜ் ஐடி டெவலப்பரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.